தம்பி, ஏப்பா பாக்குறதுக்கு சினிமா நடிகை மாதிரி லட்சணமா இருக்கிற. ஓ, சினிமா நடிகர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா? நான் வேற மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன். கையில இங்கிலீஷ் பேப்பர் வச்சிருக்கேன், ஆனா படிச்ச மாதிரி தெரியலையே. 10ஆம் நம்பர் வீட்டு கேட்ட போய் திறக்கறியா? உனக்கு என்ன பைத்தியமா? சித்தப்பா பதிலே பேச மாட்டேங்கிறான். கன்ஃபார்ம்டு பைத்தியம் தான். நான் கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்படி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருந்து இப்படி ஜட்டி பனியனோட ஓடி வந்தீங்க? சித்தப்பா, இந்த கோலம்போட ட்ரெஸ் போட்டுட்டு என் கூட வராதேன்னு சொன்னேன், கேட்டியா? நீ இந்த சுடுகாட்டு மண்ட பனியனை போட்டுட்டு வராதுன்னு சொன்ன கேட்டியா? இந்த பையன் என்னையும் ஒரு லிட்டர்ல சேர்த்துட்டான். சித்தப்பா, சின்னப்பா, ஐயோ, ஏன் சார் இப்படி நடு ரோட்ல நின்னு கத்துறீங்க? ஒழுங்கா வீடு போய் சேருங்க. எங்க வீடு 9ஆம் நம்பர் வீடுதான். அதுக்குள்ள எப்படி போகணுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ 10ஆம் நம்பர் வீட்டுக்குள்ள போற, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். சார், வாங்கம்மா, என்ன வேணும்? லேட்டஸ்ட் அரைவல் ஏதாவது வந்திருக்கா? லேட்டஸ்ட் அரைவலா? அது என்ன ட்ரெயினா பிளைனா? ட்ரெயினும் இல்ல பிளேனும் இல்ல, புதுப்பட கேசட் வந்திருக்கான்னு கேட்டேன். ஓ அதுவா? மேல போ, கிடைக்கும். புதுசெல்லாம் என் பையன் பாத்துக்கறான், பழச மட்டும் நான் பாத்துக்கறேன். உங்க வயசுக்கு ஏத்த உத்தியோகம், கீப் இட் அப். அடேங்கப்பா, உனக்கு ரொம்ப நேரம் வாய். வணக்கமுங்க. வணக்கம் முங்க. உங்களுக்கு என்ன வேணுமுங்க? புதுப்பட கேசட் என்னென்ன இருக்கு? மலர்ந்த மொட்டு, மலராத மொட்டு, மலர போற மொட்டு, எல்லா கேசட் இருக்குதுங்க. மலர்ந்து மலராத பாதி மட்டும் இருக்கா? பாதி மொட்டா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த பேர்ல அப்படி ஒரு படம் வந்திருக்கு. அதனால என்ன, ஆர்டர் பண்ணி அடுத்த வாரம் வாங்கி தரேன். இப்ப இருக்கிற கேசட்ல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு போங்க. சரி, மலர்ந்த மொட்டு கேசட் 3 காப்பி கொடுங்க. ஒரு கேசட்டுக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் வாடகை, 3 கேசட்டுக்கு 30 ரூபாய். கேசட் கொடுங்க, பில்ல போடுங்க. ஐயோ, புது மெம்பர்னா 500 ரூபாய் அட்வான்ஸ் கட்டணும், சொல்ல மறந்துட்டேன். அவ்வளவு பணம் இப்ப கைவசம் இல்லையே. பரவாயில்லைங்க, உங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் நேர்லயே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன். அப்படியா? அப்ப 2 நாள் லீவ் போட்டு வாங்க. 2 நாள் என்னங்க, 3 நாள் லீவ் போட்டு வரேன். அட்ரஸ் சொல்லுங்க. ஜெகன் மோகினி, நெக்ஸ்ட் நம்பர் 10, விட்டலாச்சாரியா ரோடு, 2வது குறுக்கு தெரு. சென்னை 1 2? சென்னை இல்லைங்க, ஹைதராபாத் 1. ஹைதராபாத்தா? புது கேசட்ட ஓசில போடி வந்து போயிட்டாலே குறுக்கு தெரு மோகினி. மிஸ், மிஸ், வண்டர்ஃபுல். பியானோ பிரமாதமா வாசிக்கிறீங்க. நான் அப்படியே ரசிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் நின்னுட்டேன். தேங்க் யூ. இந்த பியானோவை எங்க அம்மா எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இத வாசிக்கும் போதெல்லாம் இறந்து போன எங்க அம்மா என்னோட ஆத்மாத்மா பேசுற மாதிரி இருக்கும். துயரமான நேரங்கள்ல இங்க வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துல மனசு லேசாயிடும். You are a very sentimental character. You are correct. இந்தாங்க உங்க அட்வான்ஸ் தொகை. Thank you. இது உங்க ரூமா? அதான் என் ரூம். அப்படின்னா இந்த ரூமை கொஞ்சம் திறந்து காட்டுங்க. நான் எடுத்திருக்கிற ரூமை விட இது பெருசா இருந்துச்சுன்னா நான் இங்கே தங்கிக்கிறேன். ஒருத்தர் துணையா இருந்துக்கலாம். இந்த ரூமை யாருக்கும் வாடகைக்கு விடுறது அபிப்பிராயம் இல்ல. அது திறந்து பார்க்கவும் அனுமதி இல்ல. யாருக்கும் அனுமதி இல்லையா? இந்த ரூமுக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு? சிஐடி மாதிரி துருவி கேள்வி கேட்காம உங்க ரூம்ல போய் செட்டில் ஆவுங்க. அது சரி, நீங்க நல்ல மூட்ல இருக்கும்போது வந்து தெரிஞ்சுக்கிறேன். என்ன, இன்னைக்கு ஒரு நாள் டின்னருக்கு என் கூட ஹோட்டலுக்கு வரீங்களா? நம்ம 2 பேருக்குள்ள ஒன்னும் சரியான அறிமுகம் கூட ஆகல. அதுக்குள்ள என்ன ஹோட்டலுக்கு கூப்பிடுறீங்களே? உங்க மனசுக்குள்ள என்ன பத்தி என்ன நினைப்பு? பாத்தீங்களா, அவசரப்பட்டு என்ன பத்தி தப்பா இட போட்டீங்களே. நீங்க இந்த வீட்டு ஓனர், நான் உங்க குடுத்தனக்காரன். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இது ஏற்பட வேண்டாமா? எது? ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு இந்த டின்னர் முதற்படியா இருக்கட்டுமே நினைச்சேன். ஓஹோ, அப்ப சாரோட 2வது படி என்னவா இருக்கும்? என்னைக்கு நீங்க என்ன டின்னருக்கு கூப்பிடுவீங்கன்னு காத்துட்டு இருக்கிறதா. ஓகே, நாளைக்கு நீங்க என்னோட டின்னர் சாப்பிடுறதா இருந்தா இன்னைக்கு உங்க இன்விடேஷன் ஏத்துக்கிறேன். Agreed. Let's go. கீழே வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்துறேன்.
66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74. சித்தப்பா, இனிமே என்னால உச்சி போட முடியாது. முட்டி கண்டு போச்சு. ஏய், படுக்க போகும்போது 100 தடவை உட்கார்ந்து எந்திரிச்சா நல்லதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் உன்னதான் உடற்பயிற்சி பண்ண சொல்லிருக்காரு. என்னையா உசுர எடுக்கிற? உனக்கு உழைச்சு வச்சா நான் ஓடா தேஞ்சிரும் போல இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதடா. எனக்கு பின்னால என் சொத்து பூரா உனக்கு தானே. இந்தியா டுடே இப்படி சொல்லி சொல்லியே என்ன ஏமாத்து. இப்படி உட்கார்ந்து எந்திரிச்சா உனக்கு முன்னாலே நான் போயிடுவேன். சித்தப்பா, இந்தியா டுடே ரொம்ப கெட்டு போச்சு. நேத்து இந்தியா நல்லா இருந்ததுன்றியா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுறோம், கார்பரேஷனுக்கு வரி கட்டுறோம். ராத்திரி நேரத்தில் நாம பயம் இல்லாம நடந்து போக முடியுதா? ஸ்ட்ரீட் லைட் ஒண்ணு எரியுதான்னு பாருங்க. நீ ஒண்ணும் பயப்படாத. நீ இருக்கிற நேரத்துக்கு இருட்டுல உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. உன் பிரீப் கேஸ்ல ₹1,00,000 பணம் வச்சிருக்கிறேன். இந்த விவரம் எவனுக்காவது தெரிஞ்சு நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வந்து உன் தலையில டுமீல் டுமீல் டுமீல்னு 3 தடவை சுட்டுட்டு பணத்தை புடுங்கிட்டு இருட்டுல மறைஞ்சிட்டான்னா என்ன செய்யறது? ஏண்டா, இந்த நேரத்துல இப்படி ஒரு பயங்கரமான கற்பனை உனக்கு தேவையா? இருந்தாலும் நான் சேஃப்டியா இருந்துக்கிறேன். இந்த பொட்டிய புடி. இத பத்திரமா வீடு கொண்டாந்து சேரு. நீ வீட்டுக்குள்ள வந்த உடனே ஓட்டேந்து வாங்கிக்கிறேன். என்ன விட்டுட்டு நீ தனியா போயிட்டு இருக்கியா? இந்த மாதிரி நில்லு, இல்லைன்னா நானே உன்னை சுட்டு போடுவேன். அப்பா, வீடு வந்து சேர்ந்தாச்சு. மூச்சு வாங்குது. ஹாய் ஜோலே. ஹாய் உச்சி, வந்துட்டியா? உனக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். எங்க சித்தப்பன் கோயிலுக்கு போயிருக்கான். வர்றதுக்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். வா, அதுக்குள்ள அப்பா அம்மா விளையாடுவோம். கையெடுங்க. முதல்ல உங்க சித்தப்பா கிட்ட பேசி அவர் பேர்ல இருக்கிற வீடு, இந்த கேசட் கடை எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுத சொல்லுங்க. அப்புறமா இந்த தாத்தா பாட்டு விளையாட்டு விளையாடலாம். உச்சி கண்ணு, கொஞ்ச நாள் டைம் கொடு. எங்க சித்தப்பன் கிட்ட நைஸா பேசி என் பேருக்கு இந்த சொத்தெல்லாம் எழுதி வாங்கிக்கிறேன். என்னப்பா? ஐயோ, இவன் கோயிலுக்கு போயிரியா? எங்க சித்தப்பன் வந்துட்டான். மாடியில இருக்கிறியா? வந்துட்டேன். ஐயோ, மேல வேற வர போறானே. என்ன பண்ணுவேன்? ஐயோ, மரத்துக்கு சேலை கட்டினாலும் தூக்கி பாப்பானே. நீ அரப்பாவோட கட்டிருக்க, ரொம்ப ஈஸியா போயிடு. அங்கே இரு, அங்கே இரு. சித்தப்பா, அங்கே இல்லைங்க. உடம்புல உங்களுக்கு 1000 வியாதி இருக்கு. மாடிப்படி நீங்க ஏறக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நானே எடுத்து நான் தாண்டா எடுக்கணும். சித்தப்பா, விபரீதம் நடந்துரும். அது எதுக்கு நடக்குது? உடம்பு விபரீதமாயி போயிடும் சொல்றேன். அத பத்தி நீ கவலைப்படாத. அட, வியாதிய பார்த்தா வியாபாரம் பண்ண முடியுமா? முக்கியமான கேசட்டுகள் தேவைப்படுது. அத வச்ச இடம் எனக்கு தான் தெரியும். நான் தான் எடுக்கணும். கொஞ்சம் விலகு. கிடைச்சிருச்சு. சித்தப்பா, சித்தப்பா, என்ன என்ன? கண்டிப்பா அந்த இடத்துல இருக்காது. என்னடா இது? நான் வச்சவன் எனக்கு தெரியாதா? அதுல இருக்காதுன்னு நீ எப்படி சொல்ற? சித்தப்பா, என்னடா வித்த காட்டுற? ஏண்டா, இது என்ன பொம்பளை தொப்புள் மாதிரி தெரியுது? அது தொப்புளேதான். சித்தப்பா, கொரியா அழகி டிப்புளோட தொப்புள். விளம்பர போஸ்ட் அவளை கவர்ச்சியா போட்டிருக்கான். கொரியா அழகியா? ஆமா. அவளை தொட்டு பாக்குறதுன்னா கொரியாவுக்குள்ள போகணும். அதுக்கேது நம்ம கிட்ட வசதி. அவ தொப்புல இங்கேயே தொட்டு பாத்துறேன். என்னடா இது? பேப்பர் தொப்புல்ன்ற நெளியுது. அது சைனா பேப்பர், ஆயில் பிரிண்ட் அப்படித்தான் இருக்கும். அப்பா, நெளிய நெளிய தடவிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஐயோ, என்ன தொப்புளியாது? அழைச்சி கையெடு. சின்னப்பா, ஏன்டா கோச்சுக்கிற? எனக்கு இன்னொரு ஆசை வந்துருச்சுடா. இந்த வயசுல உனக்கு என்ன ஆசை? அவன் முகத்தையும் ஒரு தடவை தடவி பார்க்கணும். அந்த விளம்பர போஸ்டர் கொஞ்சம் வெளியே எடு. எடுக்க முடியாது சித்தப்பா. ஏன்? போஸ்டர் பசைய தடவை செவுத்துல ஒட்டிருக்கேன். அட பாவி, கோந்த ஒட்டி போஸ்டர் கெடுத்துட்டியடா. என்கிட்ட கொடுத்தா ஆணி அடிச்சு தொங்க விட்டுருப்பனே. கல்யாண வயசுல இப்படி ஒரு அழகான பையனை வச்சுட்டு உனக்கு ஒரு ஆசையா? யார் அழகான பையன்? நீ கண்ணாடியில முகத்தையே பாக்குறது இல்லையா? சித்தப்பா, 60லும் ஆசை வரும். நீ அதையும் தாண்டிட்ட. அப்பா, சித்தப்பா தூக்க மாத்திரையை போட்டுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் கூட தூங்கிட்டு இருக்கான். இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி சீன்கள் அத்தனை இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதாப்பா. அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே, குறைஞ்ச ட்ரெஸ்ல நெஞ்ச நிமிந்து வாங்க. இங்கிலீஷ் படம்னா இங்கிலீஷ் படம் தான். என்னமா எடுக்கிறானுங்க? உஜாலா! விடமாட்டேன். சின்னப்பா, வேட்டிய விடுறா. உஜாலா, உன் புடவைய உருவாம விடமாட்டேன். உடம்பெல்லாம் ஒரே புல்லரிப்பு, ஏதோ ஒரு இடத்துல கிளுகிழுப்பு. கிளுகிழுப்பா? எந்த இடத்துல? சேலைய முழுசா உருவனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஐயோ ஐயோ, துர்சாசன மாதிரி துயில உருவிட்டானே.
அப்பா யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு ட்ரௌசரை போட்டேன், இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகுறது? காலங்காத்தால ஊட்டாண்டு வந்து பெல்ல அமைக்கினே இருக்கிய, என்னப்பா ஓனா? இந்த வீட்ல ஒரு போர்ஷன் வாடகைக்கு விட போடணும் பேப்பர்ல போட்டிருந்தது. அதான் உள்ள வந்து இடத்த பார்க்கலாமா? கொடகுளி கூடு பார்க்க வந்திருக்கியா? Yes. இது புடி. என்னது? இந்த கலேஜ கொண்டு போய் அந்த கார்ப்பரேஷன் தொட்டியில கலாச்சிட்டு வா, அப்பால பேசுவோம். புடி. என்னமா அது வீடு பார்க்க வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறீ நீ? சரி நானே கலாச்சிக்கிறேன், அடுத்த கால் பண்ணிட்டு போ. ஏமா வேணாம் நில்லு. அண்ணா நகர் வரத்துக்கு ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா எழுதிருக்கேன். குட்டு அந்த கலிக்க. நில்லு. போ. வீட்டுக்குள்ள வேற ஏதாவது கேடு கட்ட இருக்கு? எதுக்கு? அவங்களையும் துப்பு சொல்லு, மொத்தமா எடுத்து போறேன். இல்ல இது போதும் போ. வீட்ல எல்லாமே நீ தானே? ம். ஐயோ என்ன பண்றாங்க இவளுங்க வீட்ல? இந்த நாத்தம் நாடுது. இந்த கலிஜே புடி. ம். இப்போ உள்ள போலாமா? நில்லு. உன் பேர் என்ன? சக்கரவர்த்தி. ராணி வீட்டுக்கு வரலையா? நான் கல்யாணம் ஆகாத சக்கரவர்த்தி. அப்ப இந்த வீடு உனக்கு வாழை கிடையாது. ஏன்? கண்ணால ஆன ஆம்பளையா இருக்கணும், இல்ல கண்ணால ஆகாத பொம்மநாட்டியா இருக்கணும். அவங்களுக்கு தான் எங்க எஜமானியம்மா இந்த வீடு விடுவாங்க. உங்க எஜமானி அம்மா என்ன அலியா? யோ அழியும் இல்ல எலியும் இல்ல அவங்க, இது எங்க அம்மா கண்டிஷன். எங்க உங்க எஜமானி அம்மாவை கூப்பிடு, பேசி பாக்குறேன். ஒருவேளை என் முகத்தை பார்த்த உடனே மனசு மாறி அவங்க கண்டிஜனை கைவிடலாம். அவங்க டவுனுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு நேரம் ஆகும். நீ அப்பால வா. ம்? கூட கூட கொஞ்சம் நில்லு. வந்தது வந்துட்டேன். வாடகைக்கு விடுற போஷனை பார்த்துட்டு போயிடுறேன். சரி வா, உள்ள வந்து ஒரு வாட்டி கண்டுக்கிட்டு போ. வா. வேலைக்கார பெண்ணே, ஆ? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். இந்த கட்டிலும் மெத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீயும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ இங்க தான் தூங்குறியா? என்னடே? நீயும் இந்த வீட்டுல தான் தங்குறியான்னு கேட்டேன். ஆனே. ஆ. எல்லாமே என் மனசுக்கு திருப்தியா நடந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த போஷனும் எனக்கு வாடகைக்கு கிடைச்சிருச்சுன்னா ஒரு வழியா செட்டில் ஆயிடுவேன். செட்டில். பெண்ணே, உங்க முதலாளி அம்மா எப்ப வருவாங்க? எந்த நிமிடம் வருவாங்க? பெண்ணே, இந்த பெட்ரூமுக்கு எவ்வளவு வாடகை உனக்கு ஏதாவது தெரியுமா? மாசம் 1000 ரூபாய் கொடக்கூலி, 10 மாசம் அட்வான்ஸ். 1000 நியாயமான வாடகை. That sounds fair enough. Nice bed, nice girl. But I'm afraid I could not possibly rent the room to you. வேலைக்கார பெண்ணே, உங்க முதலாளி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஆளக்கானும் அசரீரி மாதிரி குரல் மட்டும் கேக்குது. குனி பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்களா? முன்னாடியும் ஓடியில பின்னாடியும் ஓடியில. அந்த குரலுக்கு சொந்தக்காரி நான் தான். வீட்டுக்காரமா நீங்க? வீட்டுக்கார அம்மாவும் நான் தான், வேலைக்காரியும் நான் தான். பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டே வேலைக்காரிய ஓரக்கண்ணால நோட்டம் விடுற சபல புத்தி எல்லா ஆம்பளைங்களுக்கும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதான் வாடகைக்கு வீடு கேட்டு வரவங்க ஒழுக்கமானவங்களான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வேஷம். நியாயமான வேஷம். தம்பதிகளுக்கும் தனியா வாழும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அறைய வாடகைக்கு விட முடியும். தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு போயிடுங்க. திடீர் கல்யாணம் பண்ணிக்க என் ஜாதகத்துல யோகம் இல்ல. மனசு இறங்கி என் விஷயத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாதா? பிரம்மச்சாரிகளை பொறுத்த வரைக்கும் மறுபரிசீலனைக்கு இடமே இல்ல. நான் சொன்னா சொன்னதுதான். இதோ பாருங்க, ஆம்பளைங்கள்ல 1-2 பேர் அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லா ஆம்பளைங்களையும் நீங்க கேவலமா நினைக்க கூடாது. நாங்க எல்லா விதத்திலையும் பொம்பளைங்களுக்கு உதவியா இருப்போம். ஆண் துணையோட வெளியே போனீங்கன்னா காலி பயலுக சைட் அடிக்க மாட்டானுங்க. இடிமன்னர்கள் தொல்லை இருக்காது. குறிப்பா ராத்திரி நேரத்துல எங்க உதவி உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். என்னது? ஆம்பளைங்க வீட்டுல இருந்தா நீங்க திருட மயம் இல்லாம நிம்மதியா தூங்கலாமே, அத சொன்னேன். ஓஹோ. என்ன மாதிரி வாலிபன் உங்க கூட இருந்தா உங்க கையில ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி இருக்கிற மாதிரி. இந்த நேரத்துல உங்களுக்கு நான் இன்னொரு கேரண்டியும் கொடுத்துறேன். மத்தவங்கள மாதிரி நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கிளி குஞ்சு, மைனா குஞ்சு இந்த மாதிரி ஐட்டங்களை வளர்க்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. மொத்தத்துல என்கிட்ட குட்டியோ குஞ்சோ கிடையாது. தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கோங்க. நீங்க தலையில நின்னாலும் சரி, என் முடிவை நான் மாத்திக்க போறதில்ல. இவ்வளவு பெரிய பட்டணத்துல உங்களுக்கு வீடா கிடைக்காது. வேற இடத்துல ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் வேக் அட் தி பிளேஸ். பெல். ஹலோ, பானு ஹியர். நான் ஸ்டேட் பேங்க் மேனேஜர் பேசுறேன். உங்க அண்ணன் உங்க வீட்டு பேர்ல வாங்கின கடனுக்கு தவணையும் கட்டல, வட்டி பணமும் கட்டல. சார், நான் இப்ப கொஞ்சம் சிரமத்துல இருக்கேன். 1 மாசம் அவகாசம் கொடுங்க. எப்படியாவது வாங்கின தொகைக்கு வட்டியை கட்டிடுறேன். சாரி மிஸ், இன்னும் 1 வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் வட்டி பணம் 15,000 கட்டினீங்கன்னா வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வராம தடுத்து நிறுத்தலாம். மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் வேற வீடு பாத்துக்கிறேங்க. வரங்க. நிலவு சக்கரவர்த்தி, நீங்க ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால உங்களை என் கொடுத்துக்காரரை ஏத்துக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப இறங்கின மனசு. தேங்க்யூ. பட் ஒன் திங், என்ன? வாடகை 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ்க்காக 15,000 ரூபாய் தரணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி? ஃபைன் சார். டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். வெரி குட்.
போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல நான் உனக்கு வைஸ் பிரின்சிபாலா இருந்தேன். இப்போ என்கிட்டயே டியூட்டில சேர்றியா? கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். நாளையில இருந்து யூனிஃபார்ம்ல வர வேண்டாம், மஃப்டில வந்தா போதும். பிகாஸ் we are CID officers. எஸ் சார்.